ராம் நாராயண் ராம் சில சமயம் விஷயாலயத்தில் வாழ்ந்தார். பார்வதி அவரை அழைத்து வருவார். விஷயாலயம் என்று சொல்லப்படும் அந்த இடத்தில் அவர் மிக அமைதியாக வாழ்ந்தார். பார்வதி அந்த பெண்களிடம் கூறுவார், நீங்கள் எவ்வளவு அதிர்ஷ்டசாலிகள்! அவரை இந்த ரூபத்தில் பார்க்கிறீர்கள். உங்கள் மீது அவரது அளவற்ற கருணை உள்ளது. உங்களை பார்த்தால் என் வாழ்க்கை அர்த்தமடைந்ததாகவே நினைக்கிறேன். உண்மையான சதி யாராவது இருக்கிறார்கள் என்றால் அது நீங்கள்தான். நான் சதி இல்லை. நான் பொறாமை செய்ய தெரியும், கணவர் மேல் சந்தேகம் கொள்ள தெரியும். ஆனால் நீங்கள் பணிவுடன் சேவை செய்ய தெரிகிறது. உங்கள் முழு ஆற்றலையும் அர்ப்பணித்து உங்கள் தினசரி கடமைகளை முடித்த பிறகும் உங்கள் உண்மையான மனதுடன் என் கணவருக்கு சேவை செய்கிறீர்கள். என் கணவர் உங்கள் நடனம், உங்கள் பாடல், உங்கள் பார்வை இவை எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி பெறுகிறார். நீங்கள்தான் உண்மையான தேவிகள். பார்வதி இவ்வளவு அனைத்தையும் சிவனை பற்றியே பேசுவார். உங்கள் இடத்திற்கு வரும் அந்த பெரிய மனிதர்கள், அவர்களும் ஏதேனும் இது போன்றது செய்தால், யாரையாவது பெண்ணை தங்க வைப்பது போல நடந்து கொண்டால் அவர்களுக்கு பெரிய களங்கமே ஏற்படும். அவர்கள் சொல்லாமல் இருந்தாலும் இந்த குற்றத்திலிருந்து யாரும் தப்பவில்லை.